அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய எளிமையான மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் ஒரு 11 முறை நீங்கள் சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பித்து பாருங்கள். உங்களை தேடி வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்த வழியே போயிடும். அதனால முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானுடைய மந்திரத்தை தினமும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்க, இப்போ அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக வெற்றி கிடைக்கணும். நான் செய்கிற செயல்கள் நல்லபடியாக நடந்து முடியணும். என்னோட அந்த செயலில் நான் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே உண்டு. ஆனால் ஏனோ தெரியல, சில விதமான தடங்கல்கள் மூலமாக அந்த வெற்றி நம்மக்கிட்ட தங்காமல் இருக்குது, இல்லைன்னா நம்மக்கிட்ட வராமல் தள்ளி போய்கிட்டே இருக்கு. எந்த விதமான தடைகள் இருந்தாலும் முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான தடைகளுமே நீங்கும். அதனால் நீங்கள் தினமுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா முருகப்பெருமானை மனமுருகி வேண்டுங்க. உங்களுக்கு என்ன செயல்கள் நடக்கணுமோ, உங்களுக்கு என்ன விஷயம் வேண்டுமோ, நீங்கள் கேட்ட வரத்தை கண்டிப்பாக முருகப்பெருமான் கொடுப்பார். அதனால் நீங்கள் கேட்கிற வரம் முழு மனதோட, முழு நம்பிக்கையோட, முழு பக்தியோட முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அதில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயமாக கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார். அதனால் உங்களுக்கு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த விதமான பயமாக இருந்தாலும் சரி, தோல்விகளாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காம நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றியை கிடைக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய எளிமையான மந்திரம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்க, இப்போ என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. அதாவது வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது வந்த வழியே ஓடிடுமாம். அதனால தான் இந்த மந்திரம் அந்த அளவுக்கு சக்தியானது. ஏன்னா வேல் போன்று நம்மை காக்கக்கூடிய பெரிய ஒரு விஷயம்தான் முருகப்பெருமானுடைய அந்த வேல். அதனால் முருகப்பெருமானையும் அவருடைய அந்த வேலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நினைத்து இந்த மந்திரத்தை நம்ம தினமும் சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான தடைகள் பிரச்சனைகளாக இருந்தாலும் அது நம்மக்கிட்ட வந்தாலும் கண்டிப்பாக நம்மை காப்பாற்றி நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் புரிந்து கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் ஒரு 11 முறை சொல்லுங்கள். முடிந்தால் 108 முறை சொல்கிறது ரொம்ப நல்லது. சரிங்க, தினமுமே முடியலைனாலும் பரவாயில்லை, செவ்வாய்க்கிழமையிலையாவது முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி ஒரு 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நிச்சயமாக நீங்கும். அதனால் முழு நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும்.